பண்ணிட்டே பரவா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் பொருட்பால் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற 15 குறளோட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி குறள், அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷன் அண்ட் ஆல்சோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி அந்த 15 குறளுக்கும் நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி வேர்ச்சியூ அதில் வந்து ஒரு 15 குறள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் லிங்க் வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வெல்த் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற 15 குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, லேர்ன் தட் யூ மே ஃபுல் அண்ட் ஃபால்ட்லெஸ் லேர்னிங் கெயின். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய நம்ம படிப்போம் இல்லையா, நிறைய நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிப்போம். அது வந்து டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அது எந்த அளவுக்கு நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது, நம்மளோட பிஹேவியரில் நம்மளோட நாலேஜ் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை டே டு டே லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லேர்னிங் இஸ் எக்ஸலன்ஸ் ஆஃப் வெல்த் தட் நன் டெஸ்ட்ராய்ட். ஸோ லேர்னிங், ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி அப்படின்றது ஒரு அழியா செல்வம், யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்குது, இல்லை நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுருக்கிறோம், என்னெல்லாமோ நம்ம வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்கிறோன்னா எல்லாத்தையுமே ஒரு பாயிண்டில் யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லாதது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, அதை யாரும் எடுத்துக்கவும் முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நாலேஜ் அப்படின்றது வந்து யாரும் நம்மக்கிட்டேருந்து எடுக்க முடியாத ஒன்று. அதை நம்ம மற்றவங்க கிட்ட கொடுக்க இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர என்றைக்கும் அது டிக்ரீஸ் ஆகாது, அது டெஸ்ட்ராய் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அழியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது நாலேஜ். அதுதான் ஒரு மிகப்பெரிய வெல்த்தாக நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அதுதான் ஒரு ட்ரூ ஹாப்பினஸை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் கொடுக்குற ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட், சில கமெண்ட்ஸ் எல்லாமே அது ரொம்ப ஒரு பிளிஷ்ஃபுல் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அதை ரீட் பண்ணும்போது. ஸோ அந்தளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அவங்க சோல்ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எஜுகேஷனை நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, வெல்த் ஆஃப் வெல்த் இஸ் வெல்த் அக்யூர்ட் பி இயர் அட்டென்ட். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நாலேஜ் கெய்னிங் அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறது மூலமாக, லேர்ன் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகுது இல்லையா. எல்டர்லி பீப்புள் கிட்டேருந்து, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாலேஜ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம லேர்னிங் மூலமாக, லிசனிங் மூலமாக நம்ம நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறோம். அது எல்லாமே நமக்கு ஒரு வெல்த்தாக நம்ம கூடவே இருக்குது. அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் ரிச்னஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பர்சன் இண்டிவிஜுவலி அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு வெல் டெவலப்டு பர்சனாக, வெல் மேனர்டு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, தோ திங்ஸ் டைவர்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் சேஜஸ் லிப்ஸ் வி லேர்ன். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஃபீல்டை பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றின நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கும்போது வேறு ஒரு பர்சன் வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்ட் வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது லீகலி இல்லீகலி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வெல் நோனாக இருக்கிறீங்க அப்படின்னா வேற ஒரு பர்சன் உங்களை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு இல்லாத ரூல்ஸை சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லையா. அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் நல்லா உங்களோட நாலேஜை வந்து அக்யூரேட்டாக, பர்ஃபெக்டாக ஒரு அனாலிசிஸ் ப்ராசஸ், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் உங்களை ரீச் பண்ணும்போது அது உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. பிளைண்டாக எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பயாஸ்டாக இருக்க மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நல்ல ஒரு நாலேஜ், கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, லாஸிங் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி குட் இஸ் வர்ஸ் தென் ஹேவிங் மெனி எனிமீஸ். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் உங்கள் கூடவே இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப லாயல் அண்ட் ஜென்யூனான ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வர்ஸ், எந்த அளவுக்கு அது ரொம்பவே ஹாரபிளாக, அது எவ்வளோ சேட்னஸை கொடுக்கும்னா, உங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் உங்களை ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறதை விட, உங்களுக்கு நிறைய எனிமீஸ் க்ரியேட் ஆகிறத விட
உங்களோட ஒரு சிங்கிள் லாயல் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போகிறது பெரிய இழப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய எனிமீஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க முடியும். பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா ஒரே ஒரு எனிமி வந்தால் கூட உங்களால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணி, ஜுவல், கோல்டு இதெல்லாம் தாண்டி இந்த வேர்ல்டில் வந்து இருக்கக்கூடிய வெல்த் என்னலாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன்ஸ், குட் மேனர், பிஹேவியர் இது எல்லாமும் ஒரு குட் வெல்த் தான் அப்படின்றதான் ஈச் அண்ட் எவ்ரி குரலில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 6th ஒன் என்ன அப்படின்னா, வித் பீகாக் ஃபெதர்ஸ் லைட் யூ லோட் த வெயின். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் ஃபிசிக்கலி, இமோஷ்னலி அண்ட் மென்டலி நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த அங்கே இன்க்ளூட் பண்ணும்போது அது கண்டிப்பாக பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லையா? அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பீகாக் ஃபெதர் பட்டு எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சிரிப்போம். ஏன்னா பீகாக் ஃபெதர் வந்து அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்கும். பட் அதையே ஒரு பண்டல் மாதிரி நிறைய கேஜியில் அதை வந்து மொத்தமாக கட்டி வச்சுருக்காங்க. அது ஒருத்தவங்க மேலே விழுது அப்படின்னா அவங்களுக்கு அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. குவான்டிட்டி அதுதான் அங்கே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அது எக்ஸாமில் வந்துட்டு ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து அதை லைட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த பையனை வந்து டார்கெட் பண்ணும்போது அவன் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் பண்ணும்போது மென்டலி அந்த குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அதோட கான்சிக்வன்சஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மென்டலி நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே ப்ரெஷர் வரும்போது அதை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஓகேவா? இமோஷ்னலி நம்மளால் இவ்வளோ தான் டாலரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஜோனை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஒரு பர்சன் நாலேஜபிளாக அவங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ லைஃப்பில் அந்த செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பேலன்சிங் எபிலிட்டி அது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. 7th ஒன் என்ன அப்படின்னா, லோட்டஸ் ஃப்ளவர் வந்துட்டு மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? அதோட அந்த ஸ்டெம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழே போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த ஸ்டெம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளாரை வந்து தாங்கி பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு பர்சனை எப்போ நம்ம கிரேட்டர் பர்சன்னு சொல்லுவோம்னா அவங்களுக்குள்ள நிறைய நாலேஜ் இருந்துச்சுன்னா. ஸோ ஒரு பர்சனோட மென்டல் எபிலிட்டி, அவங்களோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு பர்சன் கிரேட்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அவங்களோட அப்பேரன்ஸ், லுக் அதை வச்சு கிடையாது, அவங்களோட மைண்ட் அண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அவங்களோட கேரக்டர் அண்ட் லைஃப்பில் அவங்க எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட மைண்டை வச்சு தான் அவங்க ஒரு கிரேட்டஸ்ட் பர்சன் சொல்லி முடிவு பண்ணுவாங்க. 8th ஒன் என்ன அப்படின்னா, எஃபர்ட்ஸ் பிரிங்ஸ் ஃபார்ச்சூன்ஸ். ஸோ லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது இல்லையா? எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவோம். டியூரேஷன் மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர சக்ஸஸை கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வேணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ எஃபர்ட் ரொம்பவே முக்கியம். லேசினஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபெயிலியர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 9th ஒன் என்ன அப்படின்னா, மைட்டி இன் வேர்ட் ஆஃப் அன்ஃபர்கெட்ஃபுல் மைண்ட் ஆஃப் ஃபியர்லெஸ் ஸ்பீச். எந்த ஒரு பர்சனுக்கு ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், குட் மெமரி அண்ட் ஃபியர்லெஸ், ஒரு பேசும்போது ஒரு கான்வர்சேஷனில் ஃபியர்லெஸ்ஸாக ரொம்ப தைரியமாக நம்ம பேசுகிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தோட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி நடந்த இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சு ப்ராப்பராக ஒரு ஆர்டரில் சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்களோட லைஃப்பில் ப்ராப்பராக சக்சீட் ஆவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய லைஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் ஷோ எல்லாமே இருக்குது இல்லையா? அதில் வந்துட்டு யார் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க, யாருக்கு ப்ராப்ளமே வராது, அப்படியே வந்தாலும் அதுலேருந்து வெளியே வருவாங்கன்னா யார் ஒருத்தங்க கிட்ட நல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்ல மெமரி பவர் இருக்கணும். லாஸ்ட் வீக்கில் வர்ற சண்டேயில் ஃபர்ஸ்ட் வீக்கில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரி பவர் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபியர்லெஸ். எத்தனை பேர் அவங்களுக்கு அகென்ஸ்டாக நின்னாலும் அவங்க போல்டாக அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அதில் வின் பண்ணுவாங்க. யாராலையும் அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு குட் குவாலிட்டி. இதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 10th ஒன் என்ன அப்படின்னா, பிஃபோர் தி லைட் ஒன் சைன். இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் எல்லா சிச்சுவேஷனையும் எல்லா ஆடியன்ஸையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு நாலேஜபிளான பர்சன் கிட்ட, வைஸான ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்லைட் மாதிரி நீங்கள் பிரைட்டாக பேசணும்.
அவங்களுக்கு எல்லாத்த பற்றியும் அவேர்னஸ் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட நாலேஜ், உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் பார்த்து அவங்க அட்மையர் ஆகிற மாதிரி பேசணும். அதுவே உங்களை விட நாலேஜ் கம்மியாக இருக்கிறவங்க அன்எஜுகேட்டட் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அப்போது உங்களோட டோன் அப்படியே ரொம்ப ஹம்பிள் அண்ட் குவைட்டாக மாறிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதை பற்றி எந்த நாலேஜுமே இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் பேசுகிறதும் வேஸ்ட்டு, அவங்க அங்கே உட்காந்துருக்கிறதும் வேஸ்ட்டு. இதுவே நீங்கள் ஹம்பிளாக நடந்துக்கிறதா நினச்சி அவங்களுக்கு ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. லைக் இப்போ வந்து ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட் தான். பட் இது வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கே அது தெரியும். பட் இது உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்க ரொம்பவே சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கள ஒரு முட்டாள் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹம்பிள் அண்ட் நீட்டாக அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. படித்தவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரியும், படிக்காதவங்க கிட்ட ஹம்பிளாகவும் நடந்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டி. 11th ஒன் என்ன அப்படின்னா, நாட் தி ஃபேஸ் ஸ்மைல் ஆஃப் வெல்கம் ஷோஸ் த ஃப்ரெண்ட்ஸ் சின்சியர். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க பை ஹார்ட் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகணும். ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸ் ஸ்மைல் பண்ணுறாங்க, உங்ககிட்ட எப்போவுமே நல்லா பேசுகிறாங்க, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, உங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கேன்டீன் போகும்போது ஒன்றா போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்க, சேம் ட்ரெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி பை ஹார்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கூப்பிடாமலே அவங்க வந்து நிற்கிறாங்களா, உங்களை பற்றி வேறு யார்கிட்டேயும் அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்களா, வேறு யாரும் பேசும்போது அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் சோல்ஃபுல்லாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, பை ஹார்ட் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. 12th ஒன் என்ன அப்படின்னா, எ ரியல் ஃப்ரெண்ட் ப்ரொடெக்ட்ஸ் யூ இன்ஸ்டன்ட்லி. இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க வந்து வர முடியாது அப்படின்லாம் சொல்கிறத தாண்டி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நீ என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரியல் ஃப்ரெண்ட். உங்களுக்கு முன்னாடி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் வருதுன்னா அது உங்களோட ட்ரூ ஃப்ரெண்டோட ஹேண்டாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, எப்படி நம்ம உடம்புலேருந்து ட்ரெஸ் விலகும்போது நம்மளே அறியாமல் நம்மளோட கை வந்து அதை சரி செய்யுதோ, அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கரெக்டான டைமில் நம்ம கேட்காமலே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 13th ஒன் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இப்போ வந்துட்டு ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம போகிறோன்னா எடுத்த உடனே டேப்லெட்ஸ் எடுத்து தர மாட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ வந்து ஸ்டமக் பெயின்னு சொல்கிறோன்னா அது எதுக்காக வலிக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இருக்குதா, இல்லை அல்சர் மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகிட்டா, ஃபுட் பாய்சன் ஆகிட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க அதை டயக்னோஸ் பண்ணி எது அந்த பெயின்கான காசு அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட் அது எதனால் வந்துச்சு, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்கணுமே தவிர எடுத்த உடனே நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. 14th ஒன் என்ன அப்படின்னா, ஆல் மென் தட் லிவ் ஆர் ஒன் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் பர்த். இந்த உலகத்தில் பிறந்தவங்க நம்ம எல்லாருமே பேர்த்தால் எல்லாருமே ஈக்குவல் இல்லையா? எல்லாருமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான ப்ராசஸில் தான் இந்த பூமிக்கு வந்து சேர்றோம் இல்லையா? எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட பிஹேவியர் இது எல்லாம் தான் நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஸோ நம்மளோட ஆக்ஷனை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுறோமே தவிர அதர்வைஸ் பர்த் அண்ட் டெத் இது எல்லாமே எல்லாருக்கும் ஈக்குவல், பிறப்பால் நம்ம எல்லாருமே சமம் அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் 15th குறள் என்ன இருக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டான பீப்புள் கூட ஒரு டெட் வுட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நிறைய மணி இருக்குது, பட் அவங்கக்கிட்ட கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன், பரிவும் இரக்கமும் இல்லை அப்படின்னா அவங்கள விட ஒரு டெட்லி பர்சன் யாருமே கிடையாது. அவங்க உயிரோடு இருந்தாலும் ஜஸ்ட் இறந்து போன ஒரு மரக்கட்டைக்கு அவங்க சமம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மனுஷன் அப்படின்னா அவனுக்குள்ள இமோஷன் இருக்கணும், கொஞ்சமாவது கைண்ட்னஸ் இருக்கணும். கைண்ட்னஸ் இல்லைன்னா ஒன்று அவன் வந்து ஒரு ஆனிமலாக கன்சிடர் பண்ணப்படுவான், இல்லைனா ஒரு டெட்லி வுட்டாக கன்சிடர் பண்ணப்படுவான் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹியூமன் அப்படின்னா அவங்களுக்குள்ள கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 15 குறள் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.